எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே போனீங்க? நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அதில் என்ன நடந்துச்சு? நீங்கள் போகிறீங்க அங்கே, என்ன கண்டென்ட் நீங்கள் உங்ககிட்ட சொன்ன கண்டென்ட் தான் அங்கே ஸ்டார்ட் ஆச்சா? 8:00 கூப்பிட்டாங்க. ஓகே. ஹார்ட்லி ஒரு 10:00 சாப்பிட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. எல்லாருமே உட்காந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டு அவங்கவுங்க பிளேஸில் செட்டில் ஆகிட்டு ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே தெரிஞ்சிருச்சு. ஐ ஹவ் சீன் கோபிநாத். அவர் வந்து அலங்குக்கோட்டைக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு. ஃப்ரீயாக அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்ம நாட்டு நாய்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு ஷெல்டரை அவ்வளோ பெருமையாக கொண்டு போய் ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு. அது அந்த மனுஷனை வந்து ஐ சா டிஃப்ரெண்ட் பர்சன். அது நான் வந்து ஒரு இமேஜ் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன், அங்கே உடஞ்சிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, சரி, ஓகே. அவர் நியூட்ரல், அவர் வந்து ஆங்கர் அப்படிலாம் மீறி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த ப்ரோக்ராம்? எங்க இருந்து அது இன்னும் ரொம்ப சூடு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து நாய் எங்களை கடிக்க கூடாது அப்படின்னாங்க. நாய் கடிக்காம இருக்கிறதுக்கு, ஆமா, எதிர் தரப்புல நாய் கடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. சத்தியமா சொல்றேன், அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா அது ஒரு அனிமல். 5 அறிவு இருக்கிற ஒரு ஜீவன். 6 அறிவு இருக்கிற ஜீவனே என்ன பண்ணுது என்ன பண்ணாதுன்னு நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத இருக்கிற சிச்சுவேஷன்ல 5 அறிவு இருக்கிற ஜீவன் கடிக்க கூடாதுன்றத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அதுதான் உண்மை. அதுக்கு நீ தீர்வை மட்டும் சொல்லு. நீ வந்து இன்னொரு மெட்டஃபரிக் பண்ணாத, இன்னொரு விஷயத்த கம்பேர் பண்ணி பேசாத. ரேப்பை கம்பேர் பண்ணி, அதை கம்பேர் பண்ணி, இதை கம்பேர் பண்ணி பேசாத. நாய் கடிக்கக்கூடாது சொல்யூஷன் சொல்லுனா சொல்யூஷன் கிடையாது. அதுதான் உண்மை. நாய் கடிக்கக்கூடாதுன்றதுக்கு இதுதான் சொல்யூஷன். கடிக்காம இருக்காது. ஈவன் ஏஆர்வி போட்டாலும் கருத்தடை பண்ணாலும் நாய் கடிக்க தான் செய்யும். சரி, அது அதோட இன்ஸ்டிங்க்ட். அது ஒரு அனிமல்.